இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுடைய முன்னோடி சாலியட் 1 அப்படிங்கிறது இப்போ விண்ணில் செலுத்தப்பட்டு விட்டது. 1971 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த சாதனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதன் பிறகு 2 தினத்துக்கு பிறகு சோயஸ் 10 அப்படிங்கிற விண்கலம் வழியா 3 விண்வெளி வீரர்கள் இதே சாலியட் 1ல தங்க போறாங்க. 30 தினங்கள் அவங்களுடைய பயணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் சோயஸ் 10 விண்ணில் ஏவப்படுது. இந்த சோயஸ் 10 அப்படிங்கிறது எந்த லான்ச் பேட்லேருந்து ஏவப்பட்டது தெரியுமா? யூரி கேகரின் அவர்கள் விண்வெளி பயணத்தை மேற்கொண்டாங்கல்ல, அதே லான்ச் பேடில் தான் இந்த சோயஸ் 10 அப்படிங்கிற விண்கலமும் தயாராக இருக்குது. இப்போ இவங்க இந்த 3 விண்வெளி வீரர்கள் போட்டிருக்கிற சியூட் பென்குயின் சியூட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஒரு பிரத்யேகமான சியூட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ சாலியட் 1ல் பலவிதமான ப்ரெஷர் வேரியேஷன் அப்படிங்கிறது இருக்கும். பூமியில் இருக்கிற மாதிரியான ப்ரெஷர் அங்கே இருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ மனிதர்களுடைய ப்ரெஷரை சரிப்படுத்துறதுக்காக சிபிஸ் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இந்த 3 விண்வெளி வீரர்களுக்கு எல்லாருக்குமே பொருத்தப்பட்டிருக்கு. இப்படி பல புதிய டெக்னாலஜி புதிய சூட்டுடன் 3 விண்வெளி வீரர்கள் சாலியட் 1 நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறாங்க. சோயஸ் 10 அதனுடைய பயணத்தை மேற்கொண்டு கரெக்டாக சாலியட் 1 கூட டாக் ஆகும்போது அங்கே டாக்கிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் 5.5 மணி நேரத்திலேயே திரும்ப பூமிக்கு வராங்க. கசகஸ்தானில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த 3 விண்வெளி வீரர்களும் வந்து இறங்குறாங்க. ஸோ 3 விண்வெளி வீரர்கள் உயிருடன் வந்துட்டாங்க. ஆனால் டாக்கிங் சிஸ்டத்தில் என்ன ஆச்சு? அந்த டாக்கிங் சிஸ்டத்தினுடைய பழுதை சரி பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பழுதெல்லாமே சரி பார்த்து சோயஸ் 11 தயாராகுது. இந்த சோயஸ் 11ல் மறுபடியும் 3 விண்வெளி வீரர்கள், முதல் 3 விண்வெளி வீரர்கள் இருந்தாங்கல்ல, அதுலேருந்து ஒரு நபர், புதிதாக 2 நபர் அப்படின்னு சொல்லி 3 விண்வெளி வீரர்கள் சோயஸ் 11ல் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி 1971 சோயஸ் 11 வெற்றிகரமாக இந்த சாலியட் 1 கூட டாக் ஆகுது. அங்கிருந்து 3 விண்வெளி வீரர்களும் சாலியட் 1க்குள்ளே நுழையிறாங்க. கிட்டத்தட்ட 24 தினங்கள் அவங்களுடைய பலவிதமான ரிசர்ச்சை சாலியட் 1லேருந்தே செய்கிறாங்க. ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், எர்த் அப்சர்வேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பலவிதமான டெக்னாலஜியாக இருக்கட்டும், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் சாலியட் 1ல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாத்த பற்றியுமே ஸ்டடி பண்ண பிறகு ஜூன் 29ஆம் தேதி அவங்க பூமிக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய ஷெட்யூல். ஜூன் 29, 1971 சோயஸ் 11 மறுபடியும் அவங்கள பூமிக்கு கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்குது. ஆனால் அவங்க பூமிக்கு போனாங்களா? அதன் பிறகு இந்த சோயஸ் விண்கலமாக இருக்கட்டும், இல்லை சாலியட் 1ஆக இருக்கட்டும், எப்படி அதனுடைய வேலைகளை மாற்றியது இந்த ஒரு பதிவில் பாகம் 2ல் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாசாவினுடைய g.vickneswaran அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஐன்ஸ்டீன் பற்றின தமிழ் ஆடியோ புக்காக இருக்கட்டும், குக் எஃப்எம்மில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குக் எஃப்எம் தமிழ் ஆடியோ புக்கை நீங்கள் கேட்கணுன்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள். TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய் தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூன் 29 சோயஸ் 11 அதனுடைய பயணத்தை ஆரம்பிக்குது. அதனுடைய பயணத்தை ஆரம்பித்து பூமிக்கு திரும்பும்போது திடீர்னு பார்த்தா பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த வெசலில் பலவிதமான பிரச்சனை ஏற்படுது. ப்ரெஷர் வேரியேஷன் அப்படிங்கிறது வருது. ஆனால் அந்த 3 விண்வெளி வீரர்களும் நம்ம சேஃபாக லேண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைத்ததுனாலையோ என்னவோ சரியான சியூட் எதுவுமே போடலை. ஸோ அந்த சியூட் போடாதனால ப்ரெஷர் வேரியேஷனை அவங்களால தாங்க முடியலை. அந்த 3 விண்வெளி வீரர்களும் இறந்துடுறாங்க. இது பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துது. சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு பெரிய இழப்பு. நாசாவுக்கு என்னப்பா இப்படி நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு சின்ன கரிசனை இருந்தாலும் அவங்களுடைய ப்ராஜெக்ட், அவங்களுடைய எதிர்கால திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு கருப்பு புள்ளியாகவும் இதை நோட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சோவியத் யூனியன் ரஷ்யா இதை ரொம்ப பெரிய அளவில் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த சோயஸ் 11க்கு என்ன நடந்துச்சு, இந்த திரும்பி வரும் வெசலில் எப்படி இந்த மாதிரி ப்ரெஷர் வேரியேஷன் வந்துச்சு, இதே மாதிரியான ஒரு பிரச்சனை சாலியட் 1 அப்படிங்கிறதுல நம்ம எந்த விண்கலத்தை அனுப்பினாலும் வருமா இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் விஞ்ஞானிகளை சுற்றி சுழல ஆரம்பிக்குது. ஆனால் இந்த விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த விபத்தில் அடுத்த ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆக வேண்டும். 1972 மறுபடியும் இந்த சோயஸ் விண்கலம் அப்படிங்கிறது சோதித்து பார்க்கப்படுது. அப்படி சோதித்து பார்த்த பிறகு 1972 ஜூலை மாதத்தில் சாலியட் 2 அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா புரோட்டான் ரக ராக்கெட்டில் செகண்ட் ஸ்டேஜில் பலவிதமான பிரச்சனைகள் வருவதால் சாலியட் 2 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்த முடியலை.
ஸோ சாலியட் 2 ஒரு ஃபெயிலியர். அடுக்கடுக்கான ஃபெயிலியரில் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் நிலைகுலைந்து நிற்கிறார்கள். அடுத்ததா சாலியட் 3 அப்படிங்கிற விண்கலத்தை விண்ணில் செலுத்த வேண்டும். இதற்கு எல்லா விதத்திலையும் சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் தயாராகிறாங்க. 1973 கரெக்டாக ஒரு வருடத்திற்கு பிறகு மே மாதம் 11ஆம் தேதி இந்த சாலியட் 3 அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷன், ஆல்ரெடி சாலியட் 1 மட்டும்தான் இப்போ ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. சாலியட் 3 அப்படிங்கிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அதுலேயும் பிரச்சனை. வெறும் 11 நாள் சாலியட் 3 அவங்க ஆர்பிட்டில் நிப்பாட்டின 11வது நாளே அது எங்கே வந்துடுது? பூமியினுடைய அட்மாஸ்பியருக்கு வந்துடுது. ஸோ சாலியட் 3 அப்படிங்கிறதும் ஃபெயிலியர் என்பதை அறிவிக்கிறாங்க சோவியத் யூனியன் ரஷ்யா. அடுக்கடுக்கான ஃபெயிலியர், உயிரிழப்புகள், இதுக்கு மத்தியில் மறுபடியும் ரிசர்ச்சை தொடங்கி 1974வது வருடம் டிசம்பர் மாதத்தில் சாலியட் 4 நம்ம விண்ணில் செலுத்த போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. உலகமே சாலியட் 4 விண்ணில் போகுமா போகாதா, பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்காங்க. ஆனால் சாலியட் 4 சொன்னபடி விண்ணில் ஏவப்பட்டது, விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த சாலியட் 4 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் சென்டர் பொசிஷனில் பலவிதமான எனர்ஜிக்கான புதிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கப்பட்டிருந்தது. அதாவது சன்னை ட்ராக் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு நேரமும் சூரிய வெளிச்சம் எங்கேருந்து வருதோ அதுக்கு தகுந்தது போலேயே இந்த சோலார் பேனல் அப்படிங்கிறது திரும்பிக் கொள்ளும். ஸோ இதுக்காக என்டையர் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரொட்டேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற புதுவிதமான டெக்னாலஜி எல்லாமே இந்த சாலியட் 4 அப்படிங்கிறதுல அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த சாலியட் 4க்குள்ளேயும் இப்போ மனிதர்கள் போக போகிறாங்க. 1975 இந்த சாலியட் 4க்குள்ள மனிதர்கள் போகிறாங்க. கிட்டத்தட்ட 30லேருந்து 63 தினங்கள் இந்த சாலியட் 4க்குள்ள மனிதர்கள் அவங்களுடைய ரிசர்ச்சை செஞ்சாங்க அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஸோ சாலியட் 4 அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்ததா தேர்ட் ஜென்ரேஷன் சாலியட் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணுறாங்க. சாலியட் 6, சாலியட் 7 அப்படிங்கிறது தான். சாலியட் 6 மற்றும் 7 1977, 1982 இந்த காலகட்டத்தில் விண்ணில் செலுத்தப்பட்டு அங்கேயும் பல மனிதர்கள் பலவிதமான ரிசர்ச்சை செஞ்சாங்க என்பது தான் வரலாறு. இதில் சாலியட் 7 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் ஒரு தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு பவர் லாஸ், வேறு வழியே இல்லாமல் சாலியட் 7 அதை ஷட் டவுன் பண்ணுது. ஸோ ஷட் டவுன் பண்ண சாலியட் 7 எப்போ வேண்டுமானாலும் பூமிக்குள்ளே திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க, இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள வருது. இதை சரி பண்ணுறதுக்கு ஜூன் 6, 1985 2 விண்வெளி வீரர்கள் அப்படிங்கிறவங்க இந்த சாலியட் 7க்குள்ள அனுப்பப்படுறாங்க. அவங்க விளாடிமிர் ஜெனிபெக்கோவ் மற்றும் விக்டர் சாவிங்க் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த 2 விண்வெளி வீரர்களும் சாலியட் 7க்குள்ள என்ட்ராகிறாங்க. அப்படி என்ட்ராகும்போது அந்த சாலியட் 7னுடைய வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? -4 டிகிரியாக இருக்குது. ஏன்னா பவர் லாஸ் ஆயிருச்சு, வெப்பம் அப்படிங்கிறத அங்கே சரியாக செய்ய முடியலை. இப்படி இருக்கிற இந்த சாலியட் 7க்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத 2 விண்வெளி வீரர்கள் 10 தினங்கள் அவங்களுடைய உயிரை பணயம் வைத்து சரி பண்ணுறாங்க. சொல்லப்போனால் சாலியட் 7 மறுபடியும் உயிர் பெறுகிறது, ஆர்பிட்டில் சுத்த ஆரம்பிக்குது. 1991 வரை இந்த சாலியட் 7 அப்படிங்கிறது விண்ணில் இருந்தது என்பதும் ரொம்ப பெரிய அளவு பல மனிதர்கள் அதில் ரிசர்ச் பண்ணாங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தான். இதுக்கெல்லாம் மத்தியில் தான் இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறாங்க? 1973 மே மாதம் 14ஆம் தேதி ஸ்கை லேப் 1 அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்துகிறாங்க. செகண்ட் ஜென்ரேஷன் சாலியட் அப்படிங்கிறத விண்ணில் செலுத்துவதற்கு சோவியத் யூனியன் ரஷ்யா ட்ரை பண்ணாங்கல்ல, அதுலேருந்து 3வது நாள் நாசாவினுடைய ஸ்கை லேப் அப்படிங்கிறது விண்ணில் ஏவப்பட்டு நிலைநிறுத்தப்படுது. மே மாதம் 25ஆம் தேதி 1973 மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்கை லேப் 1 அப்படிங்கிற ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுறாங்க. முதல் ஸ்பேஸ் ஸ்டேஷனான சாலியட் 1 சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் 24 தினங்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் ஸ்கை லேபை பொறுத்த வரைக்கும் அதை விட கூடுதலாக மனிதர்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாசா விரும்புது, அமெரிக்கா விரும்புகிறாங்க. கிட்டத்தட்ட 4 தினங்கள் எக்ஸ்ட்ராவா அமெரிக்காவினுடைய அந்த விண்வெளி வீரர்கள் ஸ்கை லேப்ல இருக்காங்க. 28 தினங்கள் ஸ்கை லேப்ல இருந்து அவங்களுடைய ரிசர்ச்சை செய்கிறாங்க. அடுத்ததா ஜூலை 28, 1973 அடுத்த க்ரூ மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்கை லேப் 1க்கு அனுப்பப்படுறாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட 59 தினங்கள் அதே ஸ்கை லேபுக்குள்ளே இருந்து அவங்களுடைய ரிசர்ச், ஸ்கை லேபில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பழுது பார்க்குறாங்க. மனித குலத்திற்கு ஒரு நம்பிக்கை பிறக்க ஆரம்பிக்குது.
ஸோ இப்போதைக்கு சாலியட் 1லேருந்து அடுத்ததாக ஸ்கைலேப் 1 வர, சாலியட் 7லேருந்து இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வர, அடுத்ததாக சீனா உருவாக்கக்கூடிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வர இப்போ மனிதர்களுடைய செய்தியாக மாறி நிற்கிறது. இதுக்கெல்லாம் பிறகு தான் 1973 ஸ்கைலேப், 1971 சாலியட் 1 அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் பிறகு தான் 1984 நம்ம ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை, ஒரு பெர்மனண்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனை விண்ணில் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை அமெரிக்காவுக்கு வருது. நாசா அமைப்பு பல உலக நாடுகளிடம் இந்த ஒரு கோரிக்கை இல்லாட்டி இந்த ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறாங்க. அப்படி பல உலக நாடுகள் ஒன்றிணைந்து தான் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகள் முக்கியமான நாடுகள். ஒன்று ரஷ்யா, இன்னொன்று அமெரிக்கா. அதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்கைலேப், ஒன்று சாலியட் 1. இது இரண்டும் தான் மனிதர்கள் விண்வெளியில் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய உதாரணமாக மாறிய ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ 2 நாடுகள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மிக முக்கியமான பில்லர்ஸாக இருக்கும்போது ஜப்பான், கனடா, ஐரோப்பா போன்ற நாடுகளும் நாங்களும் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு உதவியில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது. அங்கே பலவிதமான ரிசர்ச் செய்யப்பட்டு 2030 இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை டிஸ்மேண்டில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்புக்கு வந்திருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை பற்றி இன்னும் உங்களுக்கு என்னென்ன விவரங்கள் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நம்ம பார்த்ததில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.